ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உலகத்துல நம்ம எந்த இன்வென்ஷன் வந்து நம்ம அத பத்தி கேட்டாலுமே, அத கண்டுபிடிச்சது சைனா தான்னு நம்ம வந்து கண்ண மூடி கூட சொல்லிடலாம். ஏன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சைனா கண்டுபிடிக்கிற அந்த இன்வென்ஷன்ஸ் எல்லாம் வந்து சும்மா உலக தரத்துல இருக்கும். அதே சேம் டைம்ல அது மத்த வல்லரசு நாடுகளையும் வந்து ரொம்ப மிரள வைக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ, அந்த மாரி இப்போ நம்ம சைனீஸ் சயின்டிஸ்ட் புதுசா கண்டுபிடிச்சிருக்கிற அதாவது அந்த இன்வென்ஷன் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்டர்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது? சீ வாட்டர்ல இருந்து மிக, மிக குறைந்த செலவுல பெட்ரோல் உற்பத்தி பண்றது. அதாவது உற்பத்தி பண்றதுக்கு ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் அது நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட் ஜீரோ எமிஷன் கிரீன் டெக்னாலஜி. ஸோ இது எப்படி? மேக்ஸிமம் வந்து நம்ம வாட்டர் யூஸ் பண்ண மாட்டோம்ல. ஸோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணாத இந்த வாட்டர்லருந்து எப்படி நீங்க பெட்ரோல் எடுப்பீங்க தானே அப்படி தானே நீங்க வந்து கேட்பீங்க. ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் அது என்ன டெக்னாலஜி நம்ம பார்ப்போம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, சைனால இருக்கிற நெறைய ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, பை ப்ராடக்ட்டா வெளிய வரது அதாவது ஹீட் ஓகேவா? ஸோ இப்ப அந்த ஹீட் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வாட்டர்ல அந்த எல்லா ஹீட்டையும் வாட்டர்ல டைரக்ட்டா வந்து பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது, அந்த வாட்டர் பயங்கரமா பொல்யூட் ஆகும். அது அது அதாவது அப்புறம் வாட்டர் பொல்யூட் ஆகுறதுனால, இந்த அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் என்னென்ன ஆகும்னா, ரொம்ப சஃபர் ஆகும். ஸோ ஆனா இந்த இடத்துல தான் நம்ம சைனீஸ் சயின்டிஸ்ட்லாம் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ எப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ வந்து தண்ணீல பெட்ரோல் புரொடியூஸ் பண்றாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ இப்ப நான் முன்னாடி சொன்ன மாரி, அங்க ஹீட் கண்டிப்பா புரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஹீட்ட சும்மா கன்னா பின்னான்னு மொத்தமா பாஸ் பண்ணாங்க. அத நம்ம ப்ராப்பரா வந்து நம்ம வாட்டருக்கு வந்து நம்ம அதாவது ப்ராப்பரா பாஸ் பண்ணோம்னா, ஸோ அந்த வாட்டர் வந்து கரெக்ட்டா வந்து வாட்டர் வேப்பரா வந்து மாறும். சாரி இது வாட்டர் வேப்பரா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது, அதுல இருக்கிற மினரல்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த சோடியம் குளோரைடு இருக்குல்ல. ஸோ அந்த சோடியம் குளோரைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அது வந்து பிரிஞ்சு போகும். ஸோ அப்படி பிரிஞ்சு போகும்போது, அதுல இருந்து நெறைய மினரல்ஸ்லாம் அது மினரல்ஸ் இருக்குல்ல. ஸோ அது வாட்டர் வேப்பரா மாறும்போது, அது பிரிஞ்சு போகும்போது, அது பியூர் வாட்டரா மாறும். ஸோ, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது காமனா சொல்லணும்னா, இண்டஸ்ட்ரீஸ்லருந்து வர இந்த ஹீட் வந்து நம்ம ப்ராப்பரா வந்து வாட்டருக்கு வந்து பாஸ் பண்ணும்போது, அது வாட்டர் வேப்பரா மாறும். சாரி வாட்டர் வேப்பரா மாறும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த மினரல்ஸ் வந்து ஏற்கனவே சொன்ன மாரி செப்பரேட் ஆகும். ஸோ, பியூர் வாட்டர் ஃபார்ம் ஆகும். ஸோ, இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பியூர் வாட்டருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஹீட் அதாவது டெம்பரேச்சர் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அது ஹீட் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ, அப்படி பாஸ் பண்ணும்போது நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, ஹீட் பாஸ் பண்ணும்போது அது எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ். ஆக்சுவலி ஹீட்ல அது வந்து எலக்ட்ரிசிட்டி வச்சு தான் பேஸ் பண்ணியிருக்கும். ஆனா, இதுல வந்து கொஞ்சம் அப்படிதான் பண்றாங்க. ஸோ ஹீட் பாஸ் பண்ணி எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலியமா அந்த வாட்டர் வந்து ஆக்ஸிஜன் கேஸ், அப்புறம் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ 2 கேஸ செப்பரேட் பண்றாங்க. ஸோ இன்னும் கிளியரா சொல்லணும்னா, இப்போ இந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் பண்ணும்போது வாட்டர், ஆக்ஸிஜன் கேஸ், அப்புறம் ஹைட்ரஜன் கேஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதோட பேரு தான் வந்து வாட்டர் ஸ்ப்ளிட்டிங்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இந்த ஹைட்ரஜன் கேஸ் வருதுல்ல, ஸோ இந்த ஹைட்ரஜன் கேஸ் தான் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து நெறைய வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியா வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்ப நீங்க யோசிப்பீங்க, அப்ப எப்புட்றா பெட்ரோல் கண்டுபிடிப்பாங்கன்னு நீங்க யோசிப்பீங்கல்ல. அது அது வந்து ஆக்சுவலி அந்த பெட்ரோலே வந்து ஹைட்ரஜன் தான். ஏன்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரஜன் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபியூலா ஆட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம மத்த இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் இருக்குல்ல. ஸோ அது நீங்க எடுக்கும்போதோ, இல்ல அத பர்ன் பண்ணும்போது நெறைய வந்து ஹார்ம்ஃபுல்லான பை ப்ராடக்ட்ஸ் லீவ் பண்ணும். ஆனா நீங்க ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ்ல பண்ணும்போது, அது எந்த விதமான ஹார்ம்ஃபுல்லான பை ப்ராடக்ட்ஸும் லீவ் பண்ணாது. ஸோ அதனால தான் இது வந்து நல்ல எப்படி சொல்றது எனர்ஜி சோர்ஸாவும் இருக்கு. நெறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எந்த ஹார்ம்ஃபுல்லான பை ப்ராடக்ட்ஸும் லீவ் பண்றதில்ல. ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியா யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம ஓவராலா பார்த்தோம்னா, இப்போ வந்து அந்த சில பை ப்ராடக்ட்ஸா வர ஹீட் அதாவது இண்டஸ்ட்ரீஸ்லருந்து பை ப்ராடக்ட்ஸா வர ஹீட்ட இத அதாவது வாட்டருக்கு வந்து நீங்க ப்ராப்பரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அதுல இருக்கிற மினரல்ஸ்லாம் செப்பரேட் பண்ணிட்டு, அத வந்து ஒரு ஃபெர்டிலைசர்ஸா யூஸ் பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, அதுக்கப்புறமும் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் ப்ராசஸ் மூலமா ஹைட்ரஜன் கேஸ் வந்து புரொடியூஸ் பண்றாங்க. ஸோ அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி நல்ல சோர்ஸ் ஆஃப் ஃபியூலாவும் ஆக்ட் பண்ணும். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து ஆக்ஸிஜன் கேஸும் புரொடியூஸ் ஆகுது. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஃபியூலும் வருது. இன்னொரு பக்கம் நமக்கான ஃபியூலும் வருது. ஸோ ஆனா இந்த டெக்னாலஜியோட ஐடியா வந்து இப்ப தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரையல்ஸ் அண்ட் செக்கிங்ஸ்லாம் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஆனா, இது நீங்க பார்த்தீங்கன்னா, இது டெக்னிக்கலி பாசிபிள் அண்ட் என்வைரன்மென்ட்க்கு எந்த எஃபெக்டும் தராம இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நாமெல்லாம் இத யூஸ் பண்ணி எப்படி சொல்றது? நெறைய அதாவது பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் வருஷம் வெயிட் பண்ணி, அந்த நம்ம எர்த்த பொல்யூட் பண்றதுக்கான அந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் யூஸ் பண்றத விட்டுட்டு, இந்த ஹைட்ரஜன் ரொம்ப ஈஸியா எங்க பார்த்தாலும் இருக்கும். ஸோ இத நம்ம ஃபியூலா யூஸ் பண்ணி, இத நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, அதுவும் நான் சொன்ன மாரி இது வந்து எந்த ஹார்ம்ஃபுல்லான பை ப்ராடக்ட்ஸும் விடுறதில்ல. ஸோ இது வந்து எப்படி சொல்றது? நல்ல சேஃப்டினா, நல்ல சேஃப்பான கேஸ் ஒரு ஃபியூலா யூஸ் பண்ணதுக்கு. ஸோ இப்ப நம்ம ஹைட்ரஜன் கேஸ ஃபியூலா யூஸ் பண்ணும்போது, இது இந்த என்வைரன்மென்ட்ல எந்த விதமான ஹார்ம்ஃபுல் பை ப்ராடக்ட்ஸும் லீவ் பண்ணாது. ஸோ அதனால நம்மளால இந்த எர்த் வந்து பொல்யூட் ஆகாம சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த அருமையான சஸ்டைனபிளான லைஃப் கூட அதாவது அந்த சேவ் பண்றது மட்டும் இல்லாம, நல்ல சஸ்டைனபிளான
நல்ல ஒரு அற்புதமான, ஜாய்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து நம்மளாலயும், நமக்கு அடுத்த ஜெனரேஷனாலயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். இனிமே நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ் என் சேனல்ல கண்டினியூயா போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ அத நான் தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு இத ஷேர் பண்ணுங்க. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.